குட் மார்னிங். என்னோடய பேர் பிரியதர்ஷினி. கோவிட் 2020 தான் நான் பாஸ்ட் அவுட் ஆனேன். கோவிட்லேயே 1 இயர் போனதுனால நான் எதுவுமே நான் ஜாயின் பண்ணப்போ ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருந்துச்சு. நான் ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணேன். ஆஃப்லைன் கிளாஸஸ் அப்போ என்னால் அட்டன் பண்ண முடியலை. ஸோ அதை வச்சு நான் ஒரு 2-3 எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி பார்த்தேன். கிளியர் ஆகலை. ஆனால் ஒரு டீசென்ட் ஸ்கோர் எனக்கு கிடச்சிது. அப்போ தான் அதுக்கப்புறம் ஆஃப்லைன் கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணேன். ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்து இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கிறது, அப்புறம் நம்ம ஸ்டாஃப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம ஸ்டாஃப்ஸ் இப்போ சில நேரம்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதே இல்லாட்டி டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணும்போது அவங்க கரெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும்போதே நம்ம ஏதாவது டவுட் கேட்டால் கூட அப்போவே நமக்கு கிளியர் பண்ணுவாங்க. அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. சொல்லப்போனால் எனக்கு லக்கில் எனக்கு நம்பிக்கையே இல்லை. நம்ம கன்சிஸ்டன்சி, நம்ம ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் நம்மளோட அந்த நேராக போயிட்டுருக்க அந்த இதிலேருந்து ஆஃப் ட்ராக் போக விடாமல் நம்ம மெயின்டைன் பண்ணோம். அதே மாதிரி தான் என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நம்ம யார் என்ன சொன்னாலுமே அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சொல்லப்போனால் நமக்கு மோட்டிவேஷனே வெளியே ஒருத்தர் சொல்லி அவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்ம படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம நம்மளோட சிச்சுவேஷன் என்ன நமக்கு தெரியும், நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் என்ன நமக்கு தெரியும். அதை விட நமக்கு பெரிய மோட்டிவேஷனே கிடையாது. இப்போது சப்போஸ் இந்த எக்ஸாம் சீசனில் இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணால் அதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும், ஆர் அது மூலயமா என்னோடய ஃபேமிலிக்கு என்ன கிடைக்கும். சப்போஸ் நான் கிளியர் பண்ணலை, ஆர் அந்த ஒரு 6 to 7 months வெயிட் பண்ணி அடுத்த சைக்கிளில் நான் எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறேன்னா அதனால் என்ன எனக்கு கிடைக்காது நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருந்துமே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸில் கொஞ்சம் மார்க்கில் போகும்போது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும். கூட இருந்து யாராவது நான் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு தோணும். எனக்கு என்னோடய மென்டார்ஸ், என்னோடய ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க. என்னோடய இங்கிலீஷ் மேம், என்னோடய மேக்ஸ் சார், என்னோடய ரீசனிங் மேம் சுந்தர் சார், இப்படி நம்மளை ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்லியாக நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. எப்படி நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இருக்காங்களோ அதே மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கும் அதோட டபுள் மடங்காக இருப்பாங்க. எங்கே போனாலும் உன்னோட சேர்ந்து பாஸ் அவுட் ஆனவன் தானே அவளுக்கு வேலை இருக்குது, நீ ஏன் வேலைக்கு போகல, இவ்வளோ இன்னுமா நீ படிச்சுட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. என்னோடய மென்டார் எனக்கு சொல்லி கொடுத்தது இதுதான். நீ உனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸில் கொஞ்சம் மார்க்கில் மிஸ் ஆகும்போது உன்னோட அப்பா அம்மாவை மட்டும் நீ கன்வின்ஸ் பண்ணால் போதும். அவங்களுக்கு நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுற, நீ எப்படி படிக்கிறங்கிறது உன்னோட அப்பா அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். மற்ற யாருக்குமே தெரிய வேணாம். நம்மளோட சக்ஸஸ் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இதான் என்னோடய மென்டார் எனக்கு சொல்லி கொடுத்தது. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா எல்லாமே நல்ல ஸ்டாஃப்ஸ், இல்லை ஒரு மேனேஜர் சார் நமக்கு லீவ் போட்டால் கூட கேட்பாங்க, ஏன் லீவ் போடுற, இந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள், ஏன்னா அந்த ஃப்ளோ மிஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறையா கிளாஸ் பேட்சில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேட்ச் முடிச்சுட்டு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணவே மாட்டாங்க. சில பேர் கிளாஸ் பேட்ச் முடிச்சிட்டா போதும், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண வேணாம் அப்படி நினைக்காதீங்க. கிளாஸ் பேட்ச் எவ்வளோ முக்கியமோ டெஸ்ட் பேட்ச் அதை விட ரொம்ப முக்கியம். அது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ கிளாஸ் பேட்ச் முடிச்சுட்டு டெஸ்ட் பேட்ச் மட்டும் வராமல் இருக்காதீங்க. ஸோ அங்கே இருக்க நிறையா பேர் இன்னும் அடுத்த சக்ஸஸ் மீட்டில் இங்கே பேசுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஃப்யூச்சர் அச்சீவர்ஸ்க்கு என்னோட விஷஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்